ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸில் இன்றைக்கி மொறு முறுக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு வந்து அரிசி முறுக்கு. அவ்வளோ சூப்பராக மொறுன்னு இருக்குது. அதே சமயத்தில் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்த்து இதே அளவுகளோட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து சூப்பராக இருக்கும். எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு மொறுப்பான முறுக்கு பார்த்திங்கனால உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறது இட்லி அரிசி தான். இந்த இட்லி அரிசி நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுக்கலாம், டம்ளரில் எடுக்கலாம். நான் இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். 400 கிராம்ஸ் இருக்கிற என்னுடைய அளவு. நீங்கள் இட்லி அரிசி எடுத்துக்கலாம், அல்லது சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். அது உங்களுடைய ஆப்ஷன் தான். இப்போது தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு 3-4 டைம்ஸ் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி இது ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஊற விட்டுடலாம். நல்லா ஊறி வரணும். இப்போ தட்டு போட்டு விட்டுடலாம், நல்லா ஊறட்டும். இந்த டம்ளர் தான் ரைஸ் நம்ம அளந்து எடுத்தோம், 2 டம்ளரு. அதுக்கு வந்து 1 டம்ளர் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஜார் வந்து நல்லா ஈரமில்லாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சல்லிக்க வேண்டியதில்லை. இது நல்ல ஃபைன் பவுடராக இருக்குது. உங்கள் ஜார் பொறுத்தது. இது நல்லா அரைபடலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சலிச்சுக்கோங்க. அரிசி வந்து ஊற வச்சது இல்லைங்களா, நல்லா வந்து ஊறிச்சு அரிசி வந்து. இப்போ நம்ம இது கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து காரத்துக்கு இந்த 4 மிளகாய், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மிளகாயெல்லாம் நல்லா அரைஞ்சிருச்சு. பயப்படவே வேண்டியதில்லை. மிளகாய் தோலாக இருக்குன்னு நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. 5 மினிட்ஸில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டாச்சு இதுலையே. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிரும். பக்குவமே நம்ம பார்க்கவே வேண்டியதில்லை. இந்த கிரைண்டரில் அரைக்கும்போது இந்த கல்லில் ஒட்டாமல் வந்தாலே மாவு நல்லா ஃபைனாக அரைச்சாச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். இனி மாவு எடுத்துடலாம். இப்போ வந்து மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா. இது வந்து சலிக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் டவுட்டாக இருந்தால் சலிச்சு பார்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஃபைன் பவுடராக தான் இருக்குது. அதனால் நம்ம சலிக்க வேண்டியதில்லை, அப்படியே போட்டுக்கலாம். தேவையானால போட்டு ஆல்ரெடி உப்பும் மிளகாய் போட்டு அரைச்சாச்சு. பெருங்காயத்தூள் மாவுலேயே போட்டு அரைச்சிட்டோம். இப்போ பொட்டுக்கடலை மாவு போட்டாச்சு. இப்போது இங்கே எள்ளு வச்சுருக்கேன். இங்கே வெள்ளை எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம், கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம். நான் வந்து 2மே கொஞ்சம் கொஞ்சம் போடலாம் இல்லையா. ஏதோ ஒன்று போட்டாலும் சரி, ஒன்று போட்டாலே போதும். போட்டுக்கோங்க. எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது 2 இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு போட்டிருக்குது. அடுத்தது வந்து முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறுக்குக்கு அப்படின்னால இந்த ஓமம் தாங்க முக்கியம். வாசனை தரக்கூடியது, ஜீரணமாகக்கூடிய எல்லாமே இந்த ஓமத்தில் தான் இருக்குது. இந்த ஓமம் எடுத்து இந்த கையில் போட்டுட்டு நல்லா வந்து இப்படி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது எல்லாமே போட்டாச்சா, நம்ம இனி கலந்துக்கலாம். இது ஒன்று தான். இது எண்ணெய் வந்து காய்ச்சி ஊற்றணும், அல்லது நெய் வேணால் ஊற்றிக்கோங்க, பட்டர் வேணால் போட்டு. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மிஸ்டர் கோல்டு கிரவுண்ட்நட் ஆயில், சுத்தமான எண்ணெய். இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் பண்ணும்போது முறுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் நல்லா இருக்கும். ஸ்வீட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்வீட்டுக்கு வந்து ஆகாது, வாசனை இல்லாத எண்ணெய் தான் இது. முறுக்குக்கு வந்து சேர்த்தலாம், நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்கணும்.
இப்போ வந்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் புளியறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தட்டு வச்சு மூடி வச்சுட்டா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம முறுக்கு புளியறதுக்கு முறுக்கு அச்சில் வந்து நம்ம நல்லா எண்ணெய் வந்து கிரீஸ் பண்ணிக்கலாம். கிரீஸ் பண்ணிவிட்டு மாவு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ தளர்வாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ வந்து மாவு வந்து முறுக்கு அச்சில் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜல்லிக்கரண்டிலேயே புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு பெரிய சைஸு அல்லது குட்டி குட்டி முறுக்கோ எப்படி வேணாலும் நீங்கள் புழிஞ்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி தட்டில் வந்து புழிஞ்சு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைன்னா உடனே நிறம் மாறிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம திருப்பி போட்டு அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கணுன்னே எடுக்கணும். இப்போ நான் வந்து இந்த கடாயில் வந்து ஒரு 5 முறுக்காக தான் நாங்கள் போட்டுட்டோம். நீங்கள் பெரிய கடாய் வச்சுருந்தீங்கன்னா நான் குட்டி குட்டியாக சுற்றினா இன்னும் 6-7 போடலாம். கொஞ்சம் கூட உடையவே இல்லை பாரு. சூடு சூப்பர் முறுக்கு ரெடி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு முறுக்கு. இதே மாதிரி எல்லா மிச்சம் இருக்கக்கூடிய மாவு எல்லாமே நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து முறுக்கு சூப்பராக இருக்கும். மொறுன்னு இருக்குது. நல்லாவே சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். டேஸ்ட் வைஸு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமாக பிடிக்கும். எல்லாம் வந்து கலரும் சரி அதே மொறுமொறுப்பாக இருக்குது. இந்த ஓமத்தோட காம்பினேஷன் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு போட்டால் ஓமம் போட்டது, பெருங்காயத்தூள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. முறுக்கு புளியும் போதே ஓமத்தோட வாசனை நல்லா இருக்குது. சூப்பராக ஹெல்த்துக்கு நல்லது ஓமம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே அளவுகள் தான். 2 டம்ளர் அரிசி, இட்லி அரிசி போட்டோம். அதில் வந்து 1 டம்ளர் பொட்டுக்கடலை வேணால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அதிகமாக வேணால் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதே கரெக்டான அளவுகள் தான். இந்த மாதிரி செஞ்சால் சூப்பரான இப்படி முறுக்கு வந்து பார்த்தீங்களா கையில் எடுத்தோடனே பொடியுது. அவ்வளோ நல்லா இருக்குங்க. நிஜமாவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கும் என்னுடைய சிஸ்டர் சேனல் கவுண்டர் டாப் கிளாசிக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த தீபாவளி ஸ்பெஷல் சீரீஸில் ஒவ்வொன்றா வந்து நாங்கள் இன்னிலேருந்து போட்டுகிட்டே இருப்போம். எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.